விநாயகர் சதுர்த்திக்காக இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பச்சரிசி மாவை நல்லா வறுத்துட்டு அதை நம்ம ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை கொஞ்சம் எடுத்து அதையும் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வறுத்து வச்ச மாவை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கணும். அந்த ஆற வச்ச மாவில் உப்பு தண்ணி கரைசல் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிசைஞ்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச மாவில் வேக வச்ச பருப்பு, வறுத்த தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை சேப்புலையும் பிடிச்சிக்கலாம், இல்லை மூடு வச்சு அந்த மூடில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.